பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வருகின்ற இந்த போகி அப்படிங்கிற ஒரு பண்டிகை அப்படிங்கிறது உண்டு. விஷயத்த சொல்றேன், அத பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்யுங்க. நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லது, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லது இந்த போகி அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த போகி பண்டிகை நம்ம சொல்றோம் இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுக்கு பேரு தான் போகி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த போகி திருநாள்ல நம்ம என்ன பண்றோம், விடைகாலையில எல்லாம் நம்ம விடைகாலையில பழைய பாய் பழைய என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்து போட்டு நம்ம எரிக்கிறோம். எல்லாத்தையும் எரிச்சு அதை சுத்தி வரும், இந்த மூளை மாதிரி வச்சு அடிச்சு 3 தடவை சுத்தி வருவாங்க. இது வழக்கமா எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் செய்யக்கூடியது. சோ இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த போகி பண்டிகை வரும்பொழுது அதிகாலை அப்படின்னு சொல்லும்போது 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள சொல்ற நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இந்த போகியானது நம்ம வெளியில அந்த எரிக்கிறது அப்படிங்கறத அந்த டைம் வச்சுக்கணும். 3:30 இந்த நேரம் தான் தூங்குற நேரம். ஆனா இந்த பொங்கல் போகி எல்லாம் வரும்போது நம்ம சீக்கிரம் எழுந்திருந்துடுறோம் இல்லையா? அதனால இந்த மார்கழி மாசம் 30 நாளும் சில பேருக்கு சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதனால இந்த போகி சீக்கிரமா எழுந்திருந்துருவாங்க. அப்படி எழுந்திருக்கும் பொழுது, அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு வெளியில நம்ம ரோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்க வீடு ரோடு, நீங்க இருக்கக்கூடிய இடது பக்கம் இல்லாம வலது பக்கத்துல உங்களுடைய அந்த என்னென்னலாம், அந்த பாய், அந்த பழையன என்னென்னலாம் இருக்கோ எரிக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டு அதுல எரிக்கிறது. முக்கியமா அதை செய்யறது ஆண்கள் செய்தால் விசேஷமானது. ஆண்கள் தான் அதை செய்யணும். ஆண்கள் செய்தால் விசேஷமானது. அப்படி அதாவது போகி அதை எரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில ஏந்திருந்து உங்களுடைய அன்றாட இதெல்லாம் முடிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த பழையன அந்த இதெல்லாம் எரித்து அந்த 3 தடவை அதை சுத்தி எல்லாம் இது பண்ணி உள்ள வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகி கொளுத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. போகி அதை இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எரிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இன்னொரு அரை மணி நேரம் டைம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. போகி ஒன்ஸ் இது பண்ணியாச்சா, 3 தடவை சுத்தி வந்தாச்சா, அந்த நேரத்துல உள்ள எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த கொஞ்சம் துளி நல்லெண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணினா நல்லது. அதுதான் மிக முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த போகி கொளுத்துறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க முக்கியமா யாரும் தூங்கக்கூடாது. அந்த தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. வெளியில ஒரு ஆண் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுல இப்போ ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஒரு ஆண் ரொம்ப முக்கியமா இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற குழந்தைகளோ, ஒரு 6 வயசு 7 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது இப்போ மற்றவங்களோ தூங்கக்கூடாது. ஸோ அந்த எரிக்கிறத பார்க்கணும். அதுதான் அதுல முக்கியமானது. அதனால இப்போ ஒருத்தர் இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், தூங்கக்கூடாது. அந்த நேரத்துல ஏந்திருந்து அதிகாலையிலேயே ஏந்திருந்து அந்த போகி கொளுத்தி அன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லி எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணி அதுக்கு அப்புறமா அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய பூஜைகள்லாம் செய்து இவ்வளவும் நீங்க கரெக்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல இது இப்ப நம்ம தனியா ஒரு வீட்டுல இருக்கோம். அப்ப அந்த வீட்டுல நீங்க செய்யறது அப்படிங்கிறது, இப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கேன், நான் ஒரு இதுல குடியிருக்கேன். ஸோ நான் எப்படி போகி கொளுத்துறது, என்னுடைய போகி நான் எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க ரோட்ல தான் பண்ணணும். எது உங்களுக்கு மெயின் ரோடு இருக்கோ அந்த மெயின் ரோட்ல உங்களுடைய வலது பக்கத்துல எல்லாத்தையும் உங்களுடைய எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு வெளியில பண்ணணுமே தவிர உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே வச்சு பண்ணிடக்கூடாது. அது கீழேயே வச்சு அதை எரிச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியில தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அந்த பழையன கழிதலும், அந்த கெட்ட அந்த விஷயங்கள்லாம் போய் புதியன புகுதலும், நல்ல விஷயங்கள் எல்லாம் அதுல இருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் பிறக்கும்னு எதுக்காக சொல்லியிருக்காங்க? முன்னோர்கள் வாக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே பொய் கிடையாது. அப்போ உங்களுக்கு அந்த தை மாசத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதே போலதான் இந்த போகி கொண்டாடுறது அப்படிங்கிறது, போகியில இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா இதற்கு 2 அயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அயனம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன புண்ணிய காலம், இன்னொன்னு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை 1ஆம் தேதி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான்
மகர ராசிக்கு வரக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி, மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப இந்த போகி ஆகப்பட்டது அந்த நாள்ல நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும். பெண்கள் முக்கியமா இந்த போகி நாள்ல எல்லாம் அந்த ஆண்கள் வந்து அந்த எல்லாம் எரிச்சு எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பெண்கள் வந்து அன்றைய தினத்துல துளி மஞ்சள் பூசி குளிக்கணும். பூசு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, அந்த மஞ்சள் பூசி குளிக்கணும். முகத்துக்கு அந்த மஞ்சள் பூசி குளிக்கணும். மஞ்சள் பூசாம குளிக்க கூடாது. அந்த நாள்ல மஞ்சள் பூசி குளிக்கணும். அதுதான் விசேஷம். பெண்கள் கண்டிப்பா எல்லாருமே செய்யணும். துளி மஞ்சள் நீங்க நிறைய போட்டு அந்த கிழங்கு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, அதை இடைச்சி அதில் துளி போட்டு அந்த முகத்துக்கு அந்த மஞ்சள் போட்டு பூசி குளிக்கிறது அவ்வளவு விசேஷமானது, மங்களகரமானது. உங்களுடைய வேலைகள் தடங்கள் இல்லாம நடக்கும். பெண்களுக்கு ஒரு கல்யாணத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கவங்களுக்கு நல்ல விதமா அடுத்தடுத்த விஷயங்கள்ல நல்லபடியா நடக்கும். அந்த நாள்ல அந்த எல்லாம் அந்த கெட்ட விஷயங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த கால நேரத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த துளி மஞ்சள் அவ்வளவு விசேஷமானது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போகி அந்த எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? இதை பாதி பேர் மறந்துடுறாங்க. இதெல்லாம் நீங்க செய்றீங்களான்னு தெரியாது. ஆனா முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்? அன்றைய நாள்ல சுவாமி கிட்ட அந்த அந்த எல்லாம் வெளியில வச்சு எரிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒரு சொம்புல ஒரு பித்தளை சொம்போ ஒரு சில்வர் சொம்போ எடுத்துக்கணும். அதுல 3 விதமான ஜலத்தை சேர்க்கணும். 3 விதமான ஜலம் என்னென்ன? நார்மலான தண்ணி நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்களே தண்ணி எடுத்துக்கணும். அதே போல பன்னீர் எடுத்துக்கணும். கோமயம் கிடைச்சா துளி கோமயம் எடுத்து அதுல சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி துளி அதுல போட்டு எல்லாத்தையும் ஒன்னா நன்னா கலந்து 2 விஷயம் கையில எடுத்துக்கணும். ஒண்ணு மாயலை, இன்னொன்னு வேப்பலை. இது 2த்தையும் கையில எடுத்து அது அந்த தண்ணியை தொட்டு முன்வாசல்ல இருந்து பின்வாசல் வரைக்கும் வீட்டு உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் தெளிக்கணும். ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயும் அந்த ஜலத்தை தெளிக்கணும். ஃபுல்லா எல்லா இடத்தையும் தெளிக்கணும். கடைசியா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஜலத்தை நீங்க என்ன பண்ணணும்? மாமரத்துல, வேப்ப மரத்துல, துளசி மாடத்துல இந்த மிச்ச தண்ணியை இது பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிப்பா இந்த 3 இது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வீடு ஃபுல்லா அந்த அந்த எரிச்சிட்டு அது அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே அந்த நாள் அப்படியே பண்றது கிடையாது. வீடு ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் தெளிக்கணும். ஒரு சொம்புல வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி முதல் நாளே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாட்டில்ல பன்னீர், துளி மஞ்சள் பொடி, கொஞ்சம் கோமயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சு நீங்க அந்த மாதிரி நீங்க இந்த போகி நீங்க சிறப்பா நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய போகி எல்லாம் அடுத்த ஒரு வருஷம் நமக்கு வருது இல்லையா, அப்ப அந்த நாள் நமக்கு நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல என்னென்னலாம் பிளஸ் என்னென்னலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த போகி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நாள். சரிங்களா?